இன்னைக்கு காலைல எந்திரிச்சு இந்த சாக்ஸ் அண்டர்வேர் கர்ச்சீஃப் இதெல்லாம் கொசா முசான்னு இருக்காது நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டப்பா வாங்கி மாட்டினேன். நல்லா இருக்கு, மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு பாருங்க. வீட்டில் எனக்கும் என் தம்பிக்கும் தனி ரூம்னால 2 பேர் துணியும் யூஸ்வலி மாறி போயிடும். நான் வேற ஃபயர் சாக்ஸ் கொக்கோ கோலா சாக்ஸ் கொஞ்சம் டிசைன் சாக்ஸ் வச்சிருக்கேன். 2 பேர் காணும்னா கூட அவன் பொதகொலியில தேடுறதுக்கு அது 2 ராக்கையும் கழிச்சு போட்டா தான் முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி ஆர்கனைசர் மாதிரி வாங்கியிருந்தேன். உள்ள மடிச்சு வச்சுட்டா இஃப் சப்போஸ் மாறி போனா கூட ஈஸியா பார்த்து எடுத்துக்கலாம்ல. இது வந்து ஒரு ஸ்லைடிங் டப்பா, உள்ள 6 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒட்டுறதுக்கு பின்னாடியே ஸ்டிக்கர் குத்துறாங்க, அப்படியே செவுத்துல பசக்கு வச்சுக்கலாம். பை சான்ஸ் உள்ள வைக்கிற ஐட்டம் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா உள்ள இருக்க அந்த பிளாஸ்டிக்கை டிட்டாச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயா வச்சுக்கலாம். எனக்கு பர்சனலி ஒரு 6 பேர் சாக்ஸ் வைக்கிறதுக்கும் ஒரு 4 பீஸ் இன்னர்ஸ் வைக்கிறதுக்கும் கரெக்டா பத்துச்சு. நாட் ஒன்லி தட், இந்த மாதிரி ஹெல்மெட் அக்சசரிஸான ஹெட் பேண்ட், பேண்டானா, ஃபேஸ் மாஸ்க், ஸ்வெட் டவல் இதெல்லாமே 2 பேர் வைக்கிறதுக்கும் பத்துச்சு. வேணும்னா கம்ப்யூட்டர் டேபிள் கீழே வச்சுட்டு ஒரு கேபிள் ஆர்கனைசரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல. நம்ம கிரியேட்டிவிட்டி தான். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு, எனக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஸோ லிங்க் மேலேயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா செக் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த கண்டென்ட்லாம் ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்கே இன்னைக்கு 14 நாள் ஓடிச்சு. ஸோ குடுன்னு கிச்சனுக்கு ஒரு சமையல் டியூட்டி. அதோட மேராவும் சாப்பிட்டு மேற நாய்க்கும் சாப்பாடு போட்டு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் கோச்சிங் வேலைகள், கொஞ்ச நேரம் மெடிட்டிங் வேலைகள். சைட்ல ஒருத்தன் வாயில பீடா போடுற மாதிரியே ஆக்ஷன் விட்டுட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா நம்மளோட அண்டர் ஆர்மர் ஜூ ஆகிவிட்டது சுவாஹா. இதன் காரணமாக மதியானம் லைட்டா மல்லினமான மன வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்பதான் ரன்னிங் போலான்னு பிளான் பண்ணி அன்னைக்கு கழிவுலாம் வச்சேன். சரி தட்டி விடுங்க. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறக்காம எடுக்க வேண்டிய முடிக்கான சப்ளிமெண்ட், மூளைக்கான சப்ளிமெண்ட் எல்லாம் வழக்கம் போல ஒரு மண்டக்குழியில போட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். போற வழியில எனக்கும் என் பாய்ஸுக்கும் சேர்த்து பிரிகாஷனா இன்னைக்கு ORS வாங்கி பூச்சி போட்டு டுடே ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு 5 கிலோ வெயிட் ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துக்கு 4 ரெப் மசில் பண்ணும். இதை தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு பண்ணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நிமிஷத்துல பண்ற அந்த 4 மசில் 20 செகண்ட்ல இருந்ததுன்னா மிச்சம் இருக்க 40 செகண்ட் எனக்கு ரெஸ்ட். 2ஆம் நிமிஷம் வரப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணும். அதுல பண்றது 30 செகண்ட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்க 30 செகண்ட் தான் எனக்கு ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்க்கும் 5 நிமிஷம் 6 நிமிஷம் பண்ணணும். இது எண்டூரன்ஸை பில்ட் பண்றதுக்கான மெத்தட். சொல்லணும் அவசியம் இல்லை, வழக்கம் போல இன்னைக்கும் 1 2 3 பேரும் மறுக்கையா. இப்போ தெரியுதா நண்பர்களே ORS எதுக்கு புஷ்டு வந்துட்டு. ஆல்சோ சொல்ல மறந்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்து 30ஆம் தேதி காம்படிஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு க்ளோஸ் டு உச்சி இரவு ஆயிடுச்சு. அலுப்பு பார்க்காம மாறாக ஒரு 1/2 மணி நேரம் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு மேலே போயிட்டு ஒரு மண்டக்குழியில போட்டு சாப்பிட்டு எடிட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தா சீர்னஸ் ஃபைட் ஆயிடுச்சு போல. தூக்கம் வரல. சரின்னு ஒரு 12 மணி பால் போட்டு படுத்து தூங்கிட்டேன்.